எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். இட்ஸ் a great pleasure to meditate the word of God. இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். From the book of Acts chapter 3 verse 7. ஆண்டவர் நம்மோடு இடைப்பட விரும்புகிற, நல்ல ஆலோசனை தர விரும்புகிற இந்த பகுதியை நாம் படிக்கலாமா? வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அருமையான தேவனுடைய பக்தனாகிய அன்றைய ஊழியக்காரனாகிய பேதுரு செய்த ஒரு காரியம் என்னன்னா, வலது கையினாலே அவனை தூக்கி விட்டான். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்ம கொடுக்குற தியானம் என்னன்னா, யாரை நம்ம தூக்கி விடணும். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு உலக மனுஷனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவன் தன்னுடைய துறையில பணியாற்றின பல மனிதர்களை, அவர்களை முடிந்த அளவுக்கு தன்னுடைய பணத்தை செலவிட்டு, தன்னுடைய இருக்கிற செல்வாக்கை செலவிட்டு அநேகரை அவர் தூக்கி விட்டாராம். அவர் மரித்த போது அந்த ஊரே அழுதுதான், ஐயோ ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்தோமே. எதுக்காக சொல்லுகிறேன், அந்த தூக்கி விட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உண்மையாகவே இன்றைக்கு இந்த சமுதாயத்தில், இந்த 21ஆம் நூற்றாண்டில் அநேகருக்கு அதனுடைய பொருள் தெரியாமல் இருக்கிறார். ஆனால் மிக அருமையான கர்த்தர் இன்று நமக்கு கொடுக்கிற இந்த நல்ல ஆலோசனை என்ன? என் அன்பு சகோதரி சகோதரியை தூக்கிவிட ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஒரு முறை ஒரு மனிதன் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த போது புதைக்குழி என்று சொல்லக்கூடிய பயங்கரமான உளையான சேற்றிலே அவன் கால்களும் சிக்கி கொண்டன. அது என்ன பண்ணுது, அவன் வெளியே வர முடியாதபடி இழுத்தது கீழே. இன்னும் சில நிமிடங்களை அவன் மறிக்க வேண்டிய தருவாயில அவனுடைய சத்தத்தை கேட்டு, அவன் கூக்குரலை கேட்டு ஒரு அந்த பகுதியாக சென்று கொண்டிருந்த ஒரு சகோதரி உடனே என்ன செய்தால் தெரியுமா, தன்னுடைய புடவையை ஒரு கயிறை போல செய்து உடனே அவன் மேலாக அதை விட்டெறிந்து அவனை பத்திரமாக மீட்டெடுத்தார். இது ஒரு கற்பனையாக நம்ம நினைத்து கொண்டாலும் இன்னைக்கு இந்த உலக மக்கள், இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில், அது எந்த தேசமாக இருக்கட்டும், நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற ஸ்தலங்கள், அது எந்த இடமா இருந்துட்டு போட்டோம், அல்லது எப்பேற்பட்ட மனிதர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையிலே இன்றைக்கு மனிதர்கள் புதைக்குழியாகிய பாவ சேற்றிலே, பக்தனாகிய தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நீர் உயரமாய் இருந்தாலும், நீர் உயரத்தில் இருந்தாலும் என்னிடமாய் உங்களுடைய கையை நீட்டி என்னை தூக்கி விட்டீர் என்று சங்கீதம் 18 அவன் சொல்லுகிறார். இன்னொரு அருமையான அனுபவம் பார்த்தீங்களா? என் பிரியமான சகோதரி சகோதரியே, உன்னையும் என்னையும் உளையான சேற்று, அதாவது புதைக்குழியை போல நம்மை இழுத்துதான எத்தனை விதமான பாவங்கள், அருவருப்புகள், கொடிய நோய்கள், இவை எல்லாவற்றிலிருந்து அந்த சகோதரி ஒருவர் ஓடி வந்து காப்பாற்றினது போல இன்றைக்கு ஆண்களா இருந்தால் என்ன, பெண்களா இருந்தால் என்ன, நீங்கள் பிறரை தூக்கிவிட தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் நோக்கம் வைத்திருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் ஆண்கள் மாத்திரம்தான் பிரசங்கிக்க வேண்டும் என்கிற அந்த தன்மையை உடைத்தெறிந்தவர் தான் வில்லியம் பூத், இல்லையா? இது சரித்திரத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த வில்லியம் பூத் என்கிற தேவனுடைய மனுஷன்தான் ரட்சணி சேனைங்கிற ஒரு அற்புதமான ஊழியத்தை தொடங்கினார். சால்வேஷன் ஆர்மி என்று சொல்வார்கள். அவர் தான் என்ன செய்தார், தன்னுடைய மனைவியும் மேடையில் ஏற்றி பிரசங்கிக்கும்படி உற்சாகப்படுத்தினார். அது பின்பாகவே நிறைய காரியங்கள் மாற்றுதல் உண்டாயிற்று. எதுக்கு இதை நான் சொல்லுகிறேன், யார் விழுந்தார்கள் என்று நாம் பாராமல் எப்படியாலும் மீட்க வேண்டுமே என்கிற அந்த துடிப்பு, அந்த பாரம், அந்த தவிப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், அது ஆணா இருந்தால் என்ன, பெண்ணா இருந்தால் என்ன, இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்களே, why didn't you give your children for the kingdom of God? உங்களுடைய அருமையான பெண் பிள்ளைகளை அல்லது ஆண் பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று இப்படியாக மாட்டி தவித்து கொண்டிருக்கிற இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகள் போதை வஸ்துக்கள் என்கிற ஒரு புதைக்குழியில மாட்டியிருக்கிறார்கள். எத்தனை பேர் இன்றைக்கு அருவருப்புகள், அசுத்தங்கள், பாவங்கள் என்று வெளியே சொல்ல முடியாத தகாத காரியங்கள்லாம் இன்னைக்கு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களே. இன்றைக்கு அவர்களை தூக்கி விடவே ஆண்டவர் உங்களையும் எனக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். It is a common call for everybody who accept Jesus as their savior. It is your personal duty. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் இயேசுவை இரட்சகராக குலதெய்வமாய் பாருங்க. என்ன ஒரு காலத்தில் நானும் கூட அறியாமை என்னை இருளிலே தவறான வணக்கங்கள் என்கிற புதைக்குழியிலே கிடந்தேன். இன்றைக்கு
அப்படிப்பட்ட புதைக்குழி இருந்த எனக்கு ஒரு சகோதரன் சுவிசேஷம் என்கிற ஒரு நூலை எனக்கு நேராக நீட்டின போது அந்த பரிசுத்த வேதாமத்தில் புதிய ஏற்பாடின் புஸ்தகம் என் கண்களை திறந்தது. அதோடைய விளைவு பாருங்க, இன்னைக்கு கடந்த கிருபையினால் 35 ஆண்டுகளாக அதிசயமா நடத்தி வந்திருக்கு. அதுவும் 27 ஆண்டுகளாக இந்த அற்புதமான ஊழியத்தின் மூலமாய் எண்ணற்ற மக்களை தூக்கி விட்டான். பைபிள்ல பார்க்கிறோம் இல்லையா, அவன் கையை வலது கையினால் அவனை தூக்கி விட்டான். அப்ப இடது கையில அவன் என்ன பண்ணியிருப்பான்? அவன் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டான். கர்த்தர் தன்னுடைய இடது கையினால அந்த அருமையான அந்த பாத்திரத்தை நடக்க வைத்தார். இதுதாங்க முயற்சி. முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். இதை கேட்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, நீ செய்து கொண்டிருக்கிற நல் முயற்சியை நிறுத்தாது. இன்னைக்கு இந்த பகுதியில இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தூக்கிவிட தகுதியானவர்களை தூக்கி விடுங்க, உண்மையானவர்களை தூக்கி விடுங்க. உண்மையாகவே தங்களுடைய இயலாமையை சொல்லக்கூடிய அல்லது தங்களுடைய இயலாமையில வாழ்ந்து கொண்டிருக்க மக்களை கண்டபோது தூக்கி விடுங்க. இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ மிஷினரிகள் பயங்கரமான படுகொடியில கடந்ததான சில மனுஷர்களை மனுஷர்களாகவே கருதலை. அந்தளவுக்கு அந்த மலைவாழ் மக்களாக இருக்கட்டும் அல்லது சாதாரண இடத்துல பிறந்த மக்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், அல்லது தவறான பழக்கங்களில் அல்லது விபச்சாரத்தில் இன்னும் பலவித இருளில் அகப்பட்ட மக்களை வேண்டாம், இவர்கள் அருவருப்பானவர் என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாம் எத்தனையோ பாரம் உள்ள தரிசனம் உள்ள மிஷினரிகளும் பாரம் உள்ள ஊழியர்களும் தங்கள் வலது கையினால தூக்கி விட்டனாலதான் அங்கே என்ன வாசித்தோம்? அவர்களுடைய கரடு முரடான கால்கள் பெலன் கொண்டது. இன்னைக்கு இந்தியாவை உண்மையாவே சொல்ற, கண்ணீரோடு கூட பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் தான் தூக்கிவிட முடியும். இன்றைக்கு ஆன்மீகத்தை வைத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற அல்லது அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற கைவர்களுக்கும் கல்லர்களுக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை ஒரு சவுக்கடியை போலதான் இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் அன் கமர்ஷியல் திங். கீப் இட் இன் மைண்ட் தட். இன்னைக்கு நிறைய இடங்களில் பொல்லாத பிசாசானவன் ஜனங்களை டிவைட் பண்ணி கொண்டிருக்கிறான், டிஸ்யூவ் பண்ணி கொண்டிருக்கிறான், வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்க. இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே அரசியல் கொண்டு வருகிறவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பாமல் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு நேராகவோ அல்லது அரசியல்வாதிக்கு நேராக திருப்பக்கூடியவர்கள், அவிதமான பணியாற்றக்கூடியவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட வலு சர்ப்பத்தின் ஆவிக்கும் பொல்லாதவர்களுக்கு விலகியிருங்கள் பிரியமானவர்களே. உங்கள் நன்மைக்கு சொல்ல, அன்னைக்கெல்லாம் பேதுரு அரசியல் பண்ணவா போனார். அங்கே இருந்த மக்கள் நடக்க முடியாமல் புலம்பி தவித்தார்கள். இன்னைக்கு நம்முடைய சமுதாய மக்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் தேசத்து மக்கள், உன்னுடைய வீட்டார், உன் இனத்தார் பரிசுத்தத்தில் நடக்க முடியாமல் கால்களும் கைகளும் முடமானது போல இருக்கிறார்கள். உண்மையிலே, நீதியிலே, நியாயத்திலே, தர்மத்தில் நடக்க முடியாதபடி இன்னைக்கு முடமாக்கப்பட்டு இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் முடக்கப்பட்டு கிடக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை தூக்கிவிடவே கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை தூக்கிவிடவே கர்த்தர் உனக்கு சுகமளிக்கும் வரங்களால், வல்லமையினால், ஆலோசனை சொல்லக்கூடிய வரத்தினால், இன்னும் பலவித கிருபைகளால் உன்னை அலங்கரித்திருக்கிறார். ஆக தயவு செய்து இன்றைக்கு நடக்க முடியாமல் தவிக்கிற நமது இளைஞர்களுடைய, நம்முடைய அருமையான வயதானவர்களையும் சரி, இளைஞர்களையும் சரி, மூப்பர்களையும் சரி, சபை போதகராக இருந்தாலும் சரி அல்லது உருவாக்கினவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் முடமாய் கிடக்கிறார்கள், நடக்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களை உதவி செய்ய முன் வருவீர்களா? நீங்கள் உங்கள் வலது கை நீட்டி பாருங்கள். சேனைகளை கர்த்தர் மறைவாக நின்று தன் இடது கையினால அந்த பிள்ளைகளை தூக்கி நடக்க வைப்பார். இது நடக்கும், நடந்து கொண்டிருக்கிறது. த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி மூலமாக இத்தனை ஆண்டுகளும் கிருபையினால கர்த்தர் இதை தான் செய்து கொண்டிருக்கிறார். பசி தாகம் உள்ளவர்கள், எங்களை நினைக்க ஆட்களிலே என்று தவிக்கிற எண்ணற்ற ஏழை எளிய மக்கள், பாரமுள்ள தரிசனமுள்ள அருமையான ஊழியர்கள், சபைகள், ஸ்தாபனங்கள் என்று வித்தியாசம் பாராமல் ஓய்வில்லாமல் இரவும் பகலும் என்று பல கோணங்களிலே எங்களால் இயன்றளவுக்கு அநேகரை எண்ணற்ற மக்களை தூக்கி விட்டு நடக்க வைக்கக்கூடிய பலனை ஆவியான தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வலது கையை நீட்டுவீர்களா? உங்களுக்காக தன் நீதியின் வலக்கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்னவர், நீங்கள் செயல்படும் போது அவர் தன்னுடைய இடது கையினாலே அந்த செயலை பூர்த்தியாக்குவார். நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க. ஜஸ்ட் யூ டூ யுவர் டியூட்டி வித் ப்ரேயர், வித் ஹம்பிள் ஹார்ட். உண்மையான மனத்தாண்மையோடு ஜெபத்தோடு கூட நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து பாருங்கள். மீதி காரியங்களை கர்த்தர் தன் இடது கையினால் செய்து முடிப்பார். ஆக அந்த வலது கையும் இடது கையும் ஒன்று சேரும்போது அங்கு அற்புதம் 100%. அதே போலதான்
உன்னுடைய முயற்சியும் தேவனுடைய கிருபையும் இணையும் போது சத்தியமும் கிருபையும் ஒன்று சந்திக்கின்ற போல நிச்சயமாய் நம்முடைய சமுதாய மக்கள், நம்முடைய தேச மக்கள், நம்முடைய அருமை தலைவர்கள் நடக்க முடியாமல், உண்மையில உத்தமத்தில் நடக்க முடியாமல் முடமாய் கிடக்கிறவர்களை நீங்கள் நிற்க வைக்க முடியும். உங்களுடைய நல்ல ஆலோசனை, உங்கள் நல் போதனை, உங்களுடைய உண்மையான ஊழியம், உங்களுடைய பாரம் தரிசனமுள்ள ஜெபம் நிச்சயமாய் அவர்களை நடக்க வைக்கும். தேவனுக்கு நேராக ஜெபிப்போமா? இந்த நல்ல முயற்சி நான் எடுப்பேன்னு தீர்மானிக்கிறவங்க என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாமே. இது ஒரு நல்ல முயற்சி தான். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களால் இன்றளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணும்போது எண்ணற்ற மக்கள் ஆறுதல் அடைவாங்களே. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைமடியே உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. நடக்க சொல்லி தாரும் என்று பக்தர்களுக்கு வேண்டினார்கள் பல இடங்களில். காரணம், படிப்பு ஒரு காலம் உதவிற்று, பணம் ஒரு காலம் ஒரு நேரம் உதவிற்று. ஆனால் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எங்களுடைய வலதுகரம் உம்முடைய இடதுகரம் இணையும் போது அங்கே பெரிய நன்மை உண்டாகுமே. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்காய் அல்ல பிறருடைய நலனுக்காய் வாழவே இந்த கிருபை, இந்த நன்மையை தந்திருக்கிறீர். ஆக தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டு இந்த நல்ல ஆலோசனைப்படி நடப்பேன் என்று தீர்மானித்திருக்கவங்க பிள்ளைகள் மேலே நம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் அப்பா. நடக்க உதவி செய்யும். தூக்கிவிட சரியான நபர்களை சரியான நேரத்தில் ஆண்டவரே தூக்கிவிட கத்தனையவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். முயற்சியை எடுக்க விரும்புகிற இந்த வாலிபர்கள், பெரியோர்கள், சபை மூப்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த நல்ல ஆலோசனைப்படி இனி நான் முயற்சிப்பேன் என்று முயற்சிக்கிற ஒவ்வொருக்கும் உங்களுடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதியும் அப்பா. ஜெயத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவாதிபதி மீட்பர் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அபிரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.